தொகுதியில குறைச்சு மற்ற அவருக்கு ஆதரவா இருக்கிற தொகுதிகளை கூட்டி அவர் ஜெயிச்சிருவாங்க கனவு வந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாளும் நடக்காது. உன்னோட காலம்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை சட்டத்தை எதிர்த்து ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் பேரணி மற்றும் விளக்க கூட்டம் நடைபெற்றது. சிறப்பாளர் கட்சி எல்லா கட்சியில இருக்க எம்எல்ஏ எம்பி பூரா வாங்கிட்டு இப்ப அவங்களுக்கு இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை திருப்பணும் அப்படின்னா 3/2 ஆதரவு வேணும். இப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அந்த 3/2 ஆதரவு வந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்றாங்க, 543 சீட்டுங்கிறது 825 சீட்டா மாத்தலன்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜாராம் பாண்டியன் கோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் செல்லத்துரை அப்துல்லா, வேலுச்சாமி, பாரிராஜன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் நகர காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து பேரணி தொடங்கி வண்டிக்கார தெரு வழியாக நகராட்சி அலுவலகம் சென்றடைந்தது. பேரணியில் கட்சி தொண்டர்கள் கருப்பு பலூன்களை ஏந்தியபடி சென்றனர். தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விளக்க கூட்டத்தில் தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது.